ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நம்ம தென்னை மரத்தில் நாமளே எப்படி ஏறி நம்மளுடைய தேங்காய் பறிச்சுக்கிறது, மரத்தை சுத்தம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல்ல இப்போ வந்துருக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதாரண ஒரு கவர் வச்சு, கால் கவர் சொல்லக்கூடிய இந்த கவரை வச்சு நீங்கள் பெரிய மரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வளர்த்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏறிக்கலாம். உங்கள் மரத்தில் நீங்களே தேங்காய் பொறிச்சிக்கலாம். இதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, அந்த பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் தான் ஃபஸ்ட்டு. மற்றபடி ஃபிசிக்கலாக நல்லா எனர்ஜி அப்படிலாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இல்லை. யூஸ்வலாக எல்லாருமே ஏறலாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த பயங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்து மனசுலையும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், பயங்கர எண்ணம் தான் நம்மளை ஒரு வேலையை செய்கிறப்ப அது ஒரு தடங்களாக இருக்கும். அந்த பயங்கர எண்ணத்தை எண்ணுதல்ங்கிற வரைக்கும் நீங்கள் அதாவது ஆக்ஷன் கொண்டு வரக்கூடாது. அது எண்ணமாகவே உறக்க நிலையிலே வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த எண்ணுதல்ங்கிற நிலைமைக்கு வராமல் அந்த பயத்தை நீங்கள் அப்படியே உறக்க நிலையை வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எப்படி ஏறுறதை இந்த வீடியோவில் சொல்லி காட்டுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் எப்படி கை காலெல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த்தாக வச்சுட்டு எப்படி ஏறலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதுதாங்க தலைக்கவர். இது பேசிக்காக எல்லாத்துலேயும் இருக்காது. இது எங்கள்கிட்ட மரம் ஏறாமட்டு இருக்கும். சாதாரணமாக இருக்கிறவங்கள்ட்ட வீட்டில் ஒரு டவல் இருக்கு இல்லைங்களா, அதை கூட இது மாதிரி நீங்கள் சும்மா போல்ட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு கவர், சாதாரண கவர் தான் போதும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஏறி உங்களுக்கு தேவையான காயை நீங்கள் பொறிச்சிக்கலாம். மரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வளர்த்தியாக தான் இருக்குது. ஆனால் பயம் இல்லாமல் இருந்தால் உடனே ஏறிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி ஏறணும் பாருங்கள். இது கையெல்லாம் இது கையில் காப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கழட்டிடுங்க. ஏன்னா அது என்ன பண்ணணும்னா வெளுக்கும். மரத்தினுடைய கிரீப்புக்கு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணோம். அப்படி அதை எடுத்து அதை பாக்கெட்டில் போட்டுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கை லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் எப்படி வச்சுக்கலாம். இவருங்க அப்படின்னா அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு அப்படியே ஏற வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எப்படி ஏறன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க. பேசிக்காக பயங்கிறது இருக்குல்ல, பயங்கிறத மனசுக்குள்ள உறக்க நிலையிலேயே நீங்கள் வச்சுக்கிட்டா அது எப்பேற்பட்ட மரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக ஏறி உங்கள் மரத்துக்காய நீங்களே பொறிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் டாப்பில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக ஒரு காயை சும்மா சாம்பிளுக்கு பொறிச்சு பாருங்கள். மரத்து கீழே போடுறேன். ஏன்னா காங்கிரீட் இருக்குது, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரூஃப் இருக்குது, அதெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி போடணும். இது பாருங்க, பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டேன். இப்போ எப்படி ஏறணும் அப்படி ஏறுறேன். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகினிங்கில் நீங்கள் மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். என் வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நான் தினசரி இதே நேரத்தில் போடுவேன். நாளைக்கு கை காலெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், சொல்லி கொடுப்பேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நான் அதிக நாளாக எடுத்துக்கல. ஜஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம மரத்தை தொட்டாலே ஒரு 10 நாள் தான் இருக்கும். 10 நாள் ஒரு 15 நாள் தான் இருக்கும். பயம் மட்டும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இறங்குற மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு மாடிப்படி ஏறி இறங்குற மாதிரி தான் மரம் ஏறுறது. அதில் பெரிய ஒரு இதான் நான் நினச்சி முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி தான் அனுப்புங்க. தேங்க்யூ.